ஃப்ளெக்சிபிலிட்டியாக போகிறது வேறு, அடமெண்ட்டாக போகிறது வேறு, அப்புறம் அவர்களோடு இணைந்து போவது என்பது ஆடியன்ஸ். இதில் இவன் 3 ரகத்தையும் வச்சுருக்கான். இது ஆடியன்ஸோடு போகிறதுக்கான யுக்தியை வச்சுருக்கான், இவனுக்கான வாங்கிடணுங்கிறத திமிரும் உள்ளே வச்சுருக்கான். ஏன்னா டிக்டேட்டர்ஷிப், ஒரு டைரக்டருக்கு டிக்டேட்டர்ஷிப் வேணும், அது வேண்டிட்டு இருக்கு. என்னையுமே போட்டு மாட்டிட்டேன். உங்களுக்கு சொன்னால் வெளியில் போய் அசிங்கமாக பேசுங்க, என்ன வரராஜா எப்படி மாட்டாராமே அப்படி சில விஷயத்தை சொல்லி கொடுப்பான். சரி செய்வோம்னு செய்வேன். நான் 600 பேர் 700 பேர் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். 1948-50 இவன் நான் பண்ணுறதே பிடிக்கலைங்கிறான். என்னையா சொல்கிற? இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா நீ என்ன நினைக்கிறியா? அப்போ நான் எனக்கு புரியல, நீ சொன்ன செய்தி இல்லை நான் நினச்சது. அப்புறம் தான் யோசித்து இதே மாதிரி நம்ம எத்தனை பேர் டார்ச்சர் பண்ணி நினச்சி பார்த்தேன். நம்ம போட்டு அந்த 16 வயதில் கமலஹாசனவே உரசி பார்த்தவன், ரஜினிகாந்த் உரசி பார்த்தவன், ஸ்ரீதேவி லுக்கவே இந்த லுக் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு மாற்றினேன், உடல் கூறுபாடு வேறுன்னு சொல்லி மாற்றினவன். ஆனால் இவன் என்ன படுத்தின பாட ஒரு புக்கே எழுதலாம். என்ன உண்மையா இல்லையா? அப்புறம் சொல்லுவில்லை அப்படின்னு நீங்கள் அதிலே நடிப்பு பாருங்கள். அதாவது நம்மளுக்கு வாங்கிட்டோம் அந்த பெருமிதம். ஒரு நல்ல அமைப்பு இது வளரணும். இந்த ஆர்ட் ஹேஸ் டு கம் அப், வளரணும். அந்த பிள்ளையை பூரா அறுத்துக்க என்னுடைய நன்றி. ரொம்ப அழகாக பண்ணீங்க. அதான் இதை பண்ணுறது கஷ்டம்ப்பா. நீ பயமில் டான்ஸ் ஆடலாம், அதை பண்ணலாம் அதை பண்ணலாம், மூஞ்சி பூரா கம்ப்ளீட் உன்னுடைய தனிமையை மறந்து இன்னொரு புது ஆளை அங்கே கொண்டு வரும். அதுலேயே நீ இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சாகணும். அது ரொம்ப கஷ்டம். இப்போ நார்மல் ஃபேஸில் வந்துடும், இப்போ என் ஃபேஸில் வந்துடும், அழுகையெல்லாம் வந்துடும். இதில் அதை ஃபுல்லாக காட்ட முடியாது. அதையும் மீறி காட்டிட்டேன்னா நீ தான் வித்தக்காரன். ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. புதிய இயக்குனர், சிறப்பான ஒரு இயக்குனர். எங்கேயோ போய் நிற்க போனால் அதுக்கப்புறம் நம்மளாம் இவனை இப்படி பார்ப்போம். இப்போ நம்ம இவனை இப்படி பார்க்குறோம். இந்த இவனையும் இவங்க ரெடியாக வந்துடுறாங்க ஆளுகளை வச்சுட்டு இல்லையா? நம்ம இப்போ இப்படி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இப்போ இப்படி பார்க்க வேண்டியது. சங்கரா அவனா. ஸோ நல்ல கலைஞர்கள், அற்புதமான இந்த மாதிரி கிளாஸுகள், இதெல்லாம் வகுப்பறைன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கிளாஸில் உட்காந்து we have to observe, we have to learn. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.